போகி பொங்கல், தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் எல்லா பொங்கலும் முடிஞ்சிருச்சு. இன்னில வந்து ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். ஆஃபீஸ்க்கு போகணும். எனக்கு மட்டும்தான் ஆஃபீஸ், பசங்களுக்கெல்லாம் லீவு. அவங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் போலவே இன்றைக்கி எழுந்தாச்சு. எழுந்து வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எப்பயும் போல் காஃபி வச்சு குடிச்சிட்டு, வெளியில் அடுப்பு வச்சு பொங்கல் வச்சோம்லாம், அந்த அடுப்பு கல்லுலாம் இருந்தது. அதை ஒரு பக்கம் ஓரம் ஒதுக்கிட்டு கொஞ்சம் பெருக்கி விட்டுட்டேன். அப்புறம் பூ நிறையவே பூத்து இருந்தது. இன்றைக்கி பூ சீசன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நிறையா பூக்குது. அதுக்கப்புறம் காரக்குழம்பு இருந்துச்சு. பொங்கலுக்கு வச்ச காரக்குழம்பு ஃப்ரிட்ஜில் அப்படியே இருந்தது. இன்றைக்கி விட்டால் இது வியாபாரம் பண்ண முடியாதுன்னு எடுத்து சுட வச்சு இன்றைக்கி குழம்பு எதுவும் வைக்காமல் இதை வச்சு ஓட்டியாச்சு. காலையில் டிஃபனுக்கு சாம்பாரும் பொங்கலும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு ஊற போட்டுட்டு காய்கறி எல்லாமே எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணி குக்கரில் போட்டதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வந்து பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்தது. அது கூடமே மீதம் இருந்தது. அப்படியே விட்டுட்டா கடப்படாது. அதனால் அதையுமே எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு அது வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். எனக்கு சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இது எல்லாமே இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு தான் பிடிக்கும். ஆனால் ஒரு சிலர் வந்து குக்கரில் வைப்பாங்க. அது ரொம்ப குழஞ்சி போன மாதிரி வரும். எனக்கு அது அவ்வளோவா செட் ஆகுறதில்ல. நான் வந்து இந்த மாதிரி ஆவியில் தான் காமிச்சு வச்சுப்பேன். பசங்களுக்கு லீவுன்றதுனால வீட்டில் இருக்கிறதுனால சாப்பிட்டுப்பாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் இன்றைக்கி பூ கட்டினேன். பூ கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நான் நிறைய பூ இருந்தது. கட்டி வச்சு 3 பேரும் அழகாக வச்சுக்கிட்டாங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குது காலையில் எழுந்து பூ கட்டி வைக்கிறதுக்கு. சத்யா டீச்சர் கேட்டிருந்தீங்க, ஹஸ்பண்டை வந்து பேர் சொல்லி கூப்பிடுவீங்களான்னு. எங்களது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வாங்க போங்க, அப்புறம் நீ வா போனாச்சு. அப்புறம் வாப்பா போப்பா அப்படி ஆகிட்டு இப்போ வந்து நேம் சொல்கிற ஸ்டேஜில் நிற்கிது. உங்களில் யாரெல்லாம் உங்கள் ஹஸ்பண்டை நேம் சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து பழகிடுச்சு, அதனால் பெருசாக எதுவும் இல்லை. அப்புறம் ஒரு பக்கம் வந்து சாம்பாரை நல்லா தாளித்து கொட்டிட்டு பூண்டை இடித்தேன் பார்த்தீங்களா, பூண்டை போடவே மறந்துட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் தாளித்து மறுபடியும் பூண்டை மட்டும் தனியாக போட்டேன். அதுதான் நம்மளோட ஞாபக சக்தி. அதை ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு, ஏன்னா ஆல்ரெடி வேக வச்சுட்டோம்ல, அதனால் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டா நல்லாயிருக்கும். கொதிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்க வச்சு இந்த பக்கம் வந்து அரிசி கழுவி வச்சுருந்தேன். பொங்கலுக்கு பச்சரிசியும் பச்சை பருப்பும். நான் வந்து பொங்கல் எல்லாமே ரேஷன் அரிசியில் தான் வைப்பேன். ரேஷன் பச்சரிசியில் தான், தனியாக அரிசியெல்லாம் வாங்க மாட்டேன். நல்லா கழுவி அதை குக்கரில் வச்சுட்டு சாம்பார் கொதிச்சதுக்கப்புறம் அதையுமே எடுத்துட்டேன். இந்த பக்கம் வந்து சக்கரவள்ளி கிழங்கும் வந்துருச்சு. அதையுமே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டேன். தோணுச்சுன்னா சாப்பிடுவாங்க, இல்லாட்டி அப்படியே இருக்கும். ஈவினிங் வந்து தான் பார்க்கணும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து எனக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். நைட்டு வந்து சப்பாத்தி செஞ்சுருந்தேன். அதுவுமே 2 மீதி இருந்தது. கண்டிப்பாக வச்சுட்டு போனால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதையுமே பேக் பண்ணிட்டேன். சாதம் நேற்று வச்ச காரக்குழம்பு, நேற்று வச்சல பொங்கலுக்கு வச்ச காரக்குழம்பு, நேற்று வச்ச சப்பாத்தி, இன்றைக்கி வச்ச சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு பழசும் புதுசும் இன்றைக்கி கலந்த லஞ்ச் பாக்ஸ் தான். ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளி கிழங்குமே எடுத்துக்கிட்டேன். ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள். இது என் தங்கச்சி வந்து வீட்டில் வந்து காய்ச்சி கொடுத்துருந்தா. பசு நெய் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது போட்டு தான் இன்றைக்கி வெண்பொங்கல் தாளிச்சிருந்தேன். இவங்களாம் வீட்டில் லீவில் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு இந்த இட்லி தோசைனா இறங்கிடும். கண்டிப்பாக பொங்கல்னால் இறங்காதனால நல்லா பொங்கல் வச்சு தலை தலைன்னு சாம்பார் விட்டு நானே ஊட்டி விட்டுட்டு கிளம்பிட்டேன். வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.